கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் புளி கருப்பட்டி ஊற்றின பாவக்காய் குழம்பு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்குங்க. மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பில் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசிய வதக்கிக்குங்க. முதல்லையே வதக்கி வச்சிருக்கிற பாவக்காயை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட கருப்பட்டி நல்லா கல் மண் போக கரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு கரண்டி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சோம்னா தித்திப்பான பாவக்காய் குழம்பு கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. 2 நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம்.